இப்போ சமையல் பண்ணுற டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. எண்ணெய் 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 அதாவது எண்ணெய் ஃபஸ்ட்டு 2 எண்ணெய் வந்து வாட் அப்புறம் உள்ள எண்ணெய் வந்து ஆயில். அது இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஒரு இன்ட்ரோ வேண்டாமா நமக்கு? அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு இன்ட்ரோ. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமணம். அதாவது எந்த எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா நம்மளோட சமையல் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வாசனை கமன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன தான் சமைச்சாலும் அவங்க சமைக்கிற மாதிரி வரல, இவங்க சமைக்கிற மாதிரி வரல, அல்லது அந்த ஒரு டேஸ்ட்டும் அந்த ஒரு வாசனை அது வந்து ரொம்ப வரல அப்படிம்பாங்க. இதில் சமையலில் வந்து மெயினாக நம்ம வந்து எந்தெந்த சமையலுக்கு எந்தெந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும், அதுதான் என்னன்னு சொன்னேன். அப்படி இல்லை, இப்போ வந்து கரெக்டாகவே சொல்லிடுறேன். எந்த எண்ணெயை எந்த சமையலுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வீடியோ போட போகிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருப்போம், ஒரு செக்கெண்ணெய் வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லெண்ணெய், இது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இங்கே வந்து கேனடாவில் இந்த மாதிரி தான் இருக்குது. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உறைஞ்சி போகிறது. அப்படியே நான் வந்து வெந்நீரில் வச்சேன், அப்போ கூட வந்து கொஞ்சம் தான் வந்து அது எண்ணெயாக இருக்குது. இதில் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். மெயின் வந்து சமையலில் தாளிப்பு தான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். நான் இந்த ரீஃபைண்ட் ஆயில் வச்சு நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து அது மாதிரி தாளிச்சிக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு கொட் ரசம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பருப்பு இல்லாத ஒரு கொட் ரசம், அதுக்கு வந்து இந்த நார்மல் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு வத்த குழம்பு பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரியும். வத்த குழம்புக்கு, எலுமிச்சை சாதத்துக்கு, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் போட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து ரீஃபைண்ட் ஆயிலே யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் இந்த வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து உறைஞ்சிருக்கு. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எதுக்கு போடலாம் அப்படின்னா, மெயினாக வந்து அவியல் பண்ணும்போது அவியலுக்கு போடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தாளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மோர் குழம்புக்கு இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் சாதம், மோர் குழம்பு, அவியல் இது எல்லாத்துக்கும் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். அல்லது தேங்காய் போட்ட கறி பண்ணுவோம் சில சமயத்தில், வெங்காயம் எல்லாம் போடாமல் அந்த தேங்காய் போட்ட கறிக்கு இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நம்ம தாளித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நெய் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு ரசம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு ரசத்துக்கு நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா சும்மா கம்மன்னு இருக்குங்க. அதான் அந்த தாளிப்பு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த டேஸ்ட்டே வந்து நம்ம மொத்த சமையலுக்குமே அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சாம்பார் சாப்பிட்டோம் அப்படின்னா நெய் விட்டு நம்ம சாப்பிட்டுக்குவோம். அதனால் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாம்பாருக்கு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ரசத்துக்கு வந்து இதை தாளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறுத்த மட்டும் இந்த ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீக்கிரமாக சூடேறிடும். சாம்பாருக்கு வந்து நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் போட்டு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நீங்கள் வந்து ஒரு கடுகு தாளிக்கிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சூடேறிடும். அதுக்கு அடுத்தது நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை விட நல்லெண்ணெய் வந்து கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து அதை விட கூட டைம் எடுக்கும் கடுகு தாளிக்கிறதுக்கு. ஸோ நெய் வந்து அந்த மாதிரி தான், நெய்யை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு அது வந்து கடுகு தாளிக்கும் போது ஜாக்கிரதையாக வந்து பண்ணணும், தீஞ்சு போகாமல் தாளிக்கணும். ஸோ அந்த எண்ணெயிலேயே வந்து உங்களுக்கு அந்த சூடு வித்தியாசம் தெரியும். ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது நல்லாவே இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக சமைக்கிறவங்க பார்த்தாங்க வீடியோ அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சமைக்கிறவங்களா இருந்தாலுமே நமக்கு சமைக்கும்போதே நிறைய டவுட்ஸ் வரும், இல்லை சமைக்கும்போது நிறைய வந்து புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இப்போ இந்த வீடியோ கூடயே நான் வந்து கொஞ்சம் சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் வந்து சமையல் பண்ணுறதுல வந்து எடுத்து போடுறேன். நான் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ சமையல் பண்ணுற டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது, முக்கியமான பர்சன்டேஜ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. ஏன்னா நான் ஒரு பர்சன்டேஜ் மனசில் வச்சுருக்கேன். இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதோட மொத்த சமையலுக்குமே இந்த தாளிப்பு தான் இவ்வளோ பர்சன்டேஜில் ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறது என் மனசில் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது அவசியம் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் மனசில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன். ஸோ தாளிப்பில் வந்து மெயின் வந்து சமையலில் தாளிப்பு தான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். நான் இப்போ இதில் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் அந்த பருப்பு ரசம் வச்சுருக்கேன். இந்த பருப்பு ரசத்துக்கு வந்து கொஞ்சம் நெய் விட்டு தாளித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இதில் வந்து இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கடுகு தாளித்து, ஜீரகம், ஒரு மிளகாய் தாளித்து இதை போட்டுவோம். இப்போ இந்த பருப்பு ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு மிளகாய், ஒரு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கொதிக்கும் போது. இருந்தாலும் தாளித்து கொட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த பருப்பு ரசத்துக்கு நெய் விட்டு தாளிச்சிருக்கோம்.
ரசம் பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. செம்மையாக இருக்கும் ரசம். அவ்வளோதான். இப்போ எதுக்கு என்ன தாளிக்கலான்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். காராமணி போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு குழம்புக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய் தான். ஸோ நம்ம இந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து குழம்புக்கு தாளிக்கலாம். 1 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு, ஒரு மிளகா, கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். வந்து கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாயை வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. நான் வந்து ஏற்கனவே வந்து குழம்பு கொதிக்கும் போதே கெட்டி பெருங்காயம் போட்டுட்டேன். அதனால் வந்து இப்போ பெருங்காயம் இதில் போடலை. 2 சீரகம் தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ குழம்புக்கு இந்த மாதிரி தாளிக்கணும். அவ்வளோதான். இதை தாளித்து கொட்டியாச்சு. இன்றைக்கி வந்து நான் குருமா குழம்பு மாதிரி பண்ணல. இது வந்து நார்மல் சும்மா வெறும் ஒரு புளிக்குழம்பு வத்த குழம்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இது குருமா குழம்பு மாதிரியும் பண்ணலாம். கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் மிளகா பொடி போட்டு தான் நான் இந்த குழம்பு பண்ணேன். ஸோ இந்த வத்த குழம்புக்கு இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் இதில் புளிக்காய்ச்சல் சாதம் இருக்குது பாருங்கள். இந்த புளிக்காய்ச்சல் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இதுவும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதெல்லாம். அதனால சொல்கிறேன். இந்த புளி சாதம் அந்த மாதிரி அதை புளிக்காய்ச்சல் பண்ணி ஒரு புளியஞ்சாதம் பண்ணியிருக்கேன். இந்த புளியஞ்சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான், நல்ல எண்ணெய், சூப்பராக வாசனையாக இருக்கும். புளி சாதம் வித் நல்லெண்ணெய். இப்போ பாருங்கள், இந்த அவியல் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த அவியல் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் போடுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். அவியலுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் வந்து தேங்காய் எண்ணெய் தான். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான் நம்ம போடணும். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து இந்த கொட்ரசம் வந்து நான் பண்ணியிருக்கேன். கொட்ரசம் அப்படின்னா பருப்பு இல்லாமல் பண்ணுறது தான் பேர் கொட்ரசம் சொல்லுவோம். இதில் வந்து பருப்பு சேர்க்கல. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நம்ம நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அது தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். பருப்பு ரசம் வைக்கும்போது நம்ம வந்து நெய் விட்டு தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நார்மல் குக்கிங் ஆயில் அதை போட்டு தாளிக்கலாம். நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக இந்த ஒரு 3/4 ஸ்பூன் போட்டாலே போதும். கடுகு முங்குற அளவுக்கு இதுக்கெல்லாம் போட்டுட்டாலே போதும். இதுக்கு ரொம்ப போட வேண்டாம் எண்ணெய். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கடுகு, ஒரு மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். இந்த தாளிப்பு இந்த கொட்ரசத்துக்கு இந்த தாளிப்பு போதும். நம்ம பருப்பு ரசம் பண்ணும்போது மட்டும் நெய் விட்டு தாளிச்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். கொட்ரசத்துக்கு இந்த மாதிரி தாளிச்சுட்டோம்னா போதும். இப்போ வந்து எந்த எண்ணெய் எதுக்கு தாளிக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பார்த்தீங்கன்னா இப்போ எலுமிச்சை சாதம், இது வந்து எலுமிச்சை சாதம் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு எந்த எண்ணெயை விட நல்லெண்ணெய் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த நல்லெண்ணெய் வச்சு தான் இதை தாளிச்சிருக்கேன். ஒரிஜின் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது இப்போ இங்கே இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், இது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை தான் வந்து நான் இதில் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தேன் இந்த எண்ணெய் அதாங்க எந்த எண்ணெயை எந்தெந்த சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான ஒரு தட்டி விட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. அதான் நான் மெயினாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே போட்ட தயிர் உரக்குத்துற வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் நீங்கள் வைரல் ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவசியம் நீங்கள் நல்லாவே பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அது மாதிரி ஆயில் வந்து ரீயூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது அதை பற்றி போட்டிருக்கேன். அது மாதிரி வந்து ஆப்பிளில் வந்து பேக்ஸ் இருக்குன்றாங்க இல்லையா, அதுக்கு வெள்ளத்தை வந்து கெட்டியாக இருந்தால் அது எப்படி பொடி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது என்னோடய சேனலில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.